உட்காரா. சாரி சதா, சௌமியா கல்யாணத்துக்கு எங்களால வர முடியல. அதான் பொண்ணு மாப்பிள்ளையை நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிடு, பார்த்துட்டு போயிடுறோம். என்னடா என்ன யோசிக்கிற? அது அவங்க இப்பதான் வெளியில போனாங்க, வீட்ல இல்லடா. அதான். இல்ல அவங்க வீட்ல தான் இருக்கிறாங்க. இல்ல மாமா, வெளிய போனவங்க வந்துட்டாங்க மாமா. இப்போ மேலதான் இருக்கிறாங்க, அதத்தான் சொன்னேன். அப்படியாம்மா? அவங்க 2 பேரையும் கூப்பிடுமா, பார்த்துட்டு போயிடுறோம். சரிங்க. சதாசிவம், நடந்ததை கேள்விப்பட்டோம். குமாரவேல் என்னடா இப்படி ஒரு அயோக்கிய பயலா இருந்திருக்கான்? நம்ம கூட பழகும்போது எதுவுமே தெரியலையே. நல்ல வேளை அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. டேய், மாப்பிள்ள செம ஸ்மார்ட்டா இருக்காரா. சௌமியாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. வாங்க 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 வாங்க. நீயே தேடி இருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ள உனக்கு கிடைச்சிருக்க மாட்டாரா. சௌமியா மனசுக்கு அந்த ஆண்டவனே கிஃப்ட் பண்ண மாதிரி மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காரு. உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருமா. மாப்பிள்ள, கலெக்டர் எக்ஸாம் எழுத போறீங்களாமே? ஆமா சார். கூடிய சீக்கிரம் உங்களை நாங்க கலெக்டரா பார்க்கணும். என் ஃப்ரெண்டோட மாப்பிள்ள கலெக்டர்னு நான் எல்லார்கிட்டையும் பெருமையா சொல்லணும். ஷூர் சார். அம்மா, gift கொடுமா. Wish you happy marriage. Thank you sir. Thank you. சதா, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு பெரிய நல்லது நடந்திருக்கு. ஸ்மார்ட்டான, அதுவும் கலெக்டர் மாப்பிள்ளையே உனக்கு கிடைச்சிருக்காரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. சரி, நாங்க கிளம்புறோம். வர்றோம் மாப்பிள்ள. சார், இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? அடடா, மாப்பிள்ள குணத்திலையும் தங்கம் தான் போல் இருக்கே. ரொம்ப பாசமா கேக்குறாரு. சார், இருந்து சாப்பிட்டு போங்க சார். இல்ல மாப்பிள்ள, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. என் பிசினஸ் பத்தி, என் பிஸி ஷெட்யூல் பத்தி சதாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நாங்க இன்னொரு நாளைக்கு வர்றோம். ஓகே சார். சதா, நாங்க கிளம்புறோம்டா. வரோம் மாப்பிள்ள. வாங்க சார். வாங்க. வரோம். வராங்க. என்ன சின்ன மாமா, அவனை அப்படி பாக்குறீங்க? உங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இவன் ஸ்மார்ட்டா தான் இருக்கிறானான்னு பாக்குறீங்களோ?
அவன் ஸ்மார்ட் தான் சின்ன மாமா. நீங்க தான் அவன் வந்த இடத்த வச்சு அவன் ஒரு மாய கண்ணாடியை போட்டு பார்த்து நிறுவீங்க. ஃப்ரெண்டோட மருமகன் கலெக்டர் ஆக போறதே அவரு பெருமையா பாக்குறாரு. ஆனா நீங்க இவனை ரொம்ப மட்டமா பாக்குறீங்க. நீங்க போட்டு நிறுற அந்த வரட்டு கௌரவம் பிடிச்ச அந்த மாய கண்ணாடிய தூக்கி போடுங்க சின்ன மாமா. இப்ப இருக்கிற அந்த தேவையில்லாத டென்ஷன், வருத்தம் இதெல்லாம் இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. உங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இவனை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்க குட்டு வச்சிடணும் சின்ன மாமா. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கே அது புரியும். நீ சரியான கல்லூரி மங்கண்டா. பொண்டாட்டி கோமாறுறான்னு தெரிது, ஆனா அவளை சமாதானப்படுத்தணுங்கிற ஒரு அக்கறை கொஞ்சம் கூட ஒண்ணு இல்லல. நீ பாட்டுக்கு ஆபீஸ் கிளம்பி போயிட்டா, கழுத்துல தாலியை கட்டிட்டா பொண்டாட்டி அடிமையாவே பாக்குறது. அவ கோமா இருந்தாலோ வருத்தமா இருந்தாலோ என்ன எதுன்னு கேக்குறதே கிடையாது. ஊர் உலகத்துல போய் பாரு, மதிக்காத பொண்டாட்டியவே அவன் தாங்கு 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 தாங்குன்னு தாங்கி நிறுறானுங்க. நீயும் தான் இருறிய. நம்ம மேல எப்பவுமே அக்கறையா அன்பா பாசமா இருக்கிற பொண்டாட்டி கிடைமாட்டாளான்னு எத்தனை பேர் ஏங்கி நிறுறானுங்க தெரியுமா? நீ என்னடானா அப்படி வச்ச பொண்டாட்டிய எப்படி போனா என்னங்கிற மாதிரியே இருக்கிற. இரு, உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. ஏமா ரெஸ்ட் எடுத்து போர் அடிக்குதுமா. பேசாம நான் வேலைக்கு போகட்டுமா? நீ வேலைக்கு போய் ஒன்னும் கழட்ட வேணாம், வீட்லயே இரு. அப்படியாம்மா சொல்ற? சரி ஓகேம்மா. ஏழ்றைங்க ஒன்னா உட்காந்துருக்கு. முதல்ல இவங்களை எங்கிருந்து கலப்பணும், அப்பதான் கரெக்டா வரும். என்ன பிரபு திரும்பி வந்திருக்க? ஃபைல் ஏதாவது மறந்துட்டியா என்ன? அது இல்ல மம்மி, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. அதான் என்ன பண்ணலாம்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குமா. தலைவலிக்குதா? என்னப்பா? சரி நீ இரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏண்டா தலைவலிக்குதுன்னா ரெஸ்ட் எடு, அதுக்கு எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற? ரெஸ்ட் எடுக்க எனக்கு தெரியாதா? அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ஏன் மாப்ள, ரெஸ்ட் எடுக்கிறதுல என்ன மாப்ள ப்ராப்ளம்? அது ஒண்ணும் இல்ல மாமா, நானும் ரவுடி பேபியும் வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால மூவிக்கு போலான்னு ஆசையா 2 டிக்கெட்டை வேற எடுத்துட்டேன். இந்த தலைவலியை வச்சுக்கிட்டு மூவிக்கு வேற போக முடியாது. இப்ப மூவிக்கு நாம போக வேணாம்னு சொன்னா சத்யா வேற கோவப்படுவாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. மாப்ள எங்களுக்கு தலைவலி இல்ல, நானும் உங்க அக்காவும் வேணா படத்துக்கு போட்டுமா? யோ வாண்டடா வந்து வண்டியில ஏறிச்சுங்க. இதுதானே நம்ம பிளானே. வேணாமாமா, எனக்கு ஹெட்டேக்கா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்களே போயிட்டு வந்துடுறோம். இல்லைன்னா பாவம் சத்யா ஒரு டென்ஷன் ஆயிடுவாங்க. டேய் என்னடா பேசுற? புருஷனுக்கு தலைவலின்னு வந்தா படத்துக்கு போகணும்னு அடம்பிடிப்பாள அவ.
ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். நீ ஒன்னும் படத்துக்கு போக வேணாம், போய் ரெஸ்ட் எடுப்போ. அப்படி இல்லக்கா, நானும் மாமாவும் போயிட்டு வந்துடுறோம். ஆமா மாப்ள, டிக்கெட்டை கொடுங்க. சரி போகலாம் முடிவு பண்ணிட்டீங்க. இந்தாங்க, என் கார்ல போயிட்டு வந்தாங்க. மாப்ள ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. என்ன மாமா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க போலான்னு நினைச்சு வாங்கிட்டு வந்தேன், அதான் முடியல. திருப்பி வாங்கிக்குவானோ? நீங்களாச்சும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வெளில போறீங்க, அப்படியே ரெஸ்டாரண்ட் பீச் அக்காவை கூப்பிட்டு போயிட்டு வாங்க, சரியா? என்ன மாமா ரியாக்ஷன் இது? காசு நான் தரேன். இந்தாங்க கார்டு வச்சுக்கோங்க. மாப்ள உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு மாப்ள. சரி சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆயிட்டு இருக்குல்ல. ஹனிமா வாமா போலாம். சரி வர மாப்ள. அப்பாடா, ஒரு வழியா கிளப்பியாச்சு. உட்காருமா. மாப்பிள்ள சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வெளியில போறோம். எனக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. உனக்குமா? மண்ணாங்கட்டி. என்னம்மா இப்படி சொல்ற? இந்த டிக்கெட்டை வாங்கலனா பிரபு அந்த குப்பத்தை கூட்டிக்கிட்டு ஜாலியா போயிடுவான். அது நடக்க கூடாதுண்டா போனா போதுன்னு உன் கூட வந்த. ஒழுங்கா டிரைவர் வேலைய மட்டும் பாரு. வீரசிங்கம், இந்த அவமானம் உனக்கு தேவையா? தேவையா? எட்ரா வீரசிங்க வண்டிய. அப்பா, 2 ஏழ்ரைங்களும் கிளப்பியாச்சு. இனி ஈவினிங் 7:30 தான் இந்த 2 ஏழ்ரைங்களும் வரும். அதுக்குள்ள நம்ம பிளானை எப்படியா சக்சஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம்? இந்தப்பா வரேம்மா. சரி. தலை ரொம்ப வலிக்குதாப்பா? இல்ல மம்மி, இப்ப பரவாயில்ல. சரி சம்பந்திரி வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க அத்தை, வாங்க பாட்டி, உட்காருங்க. உட்காருங்க அத்தை. உட்காருங்க சம்பந்தி. பூ வாங்கிட்டு வந்தேன், எல்லாருக்கும் கொடுங்க. முதல்ல உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சத்யா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படிங்களா? சரி சரி. நான் ஜூஸ் எடுத்துட்டு வந்துருங்க. அத்தை, நான் தான் உங்களை வர சொன்னேன், சத்யா கிட்ட சொல்லிடாதீங்க. அது எப்படி மாப்பிள்ள சொல்லுவேன்? நீங்க தான் போன்ல அவ்வளவு தூரம் சொன்னீங்களே. சரி இருங்க அத்தை, நான் போய் சத்யாவை கூப்பிட்டு வந்துடுறேன். சரி. அம்மா. செல்வி. செல்வி, நீ எப்படி இங்க? சத்யாக்கா தான் இங்க கூட்டிட்டு வந்து வேலை கொடுத்தாங்க. ஓ, ஆமா, அம்மா எப்படி இருக்காங்க? இன்னும் உடம்பு சரியில்லாம தாம்மா இருக்காங்க. செல்விய உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும், எங்க ஏரியா பொண்ணுதான். இப்பதான் அழகா இருக்கிற.
பொண்டாட்டி கோமாறுறான்னு தெரிஞ்சும் என்ன ஏதுன்னு கேட்காம நீ பாட்டுக்கு ஆபீஸுக்கு கிளம்பி போயிட்டா. பொண்டாட்டின்னா எல்லா ஆம்பளைங்களுக்கும் கிள்ளிக்கிற மாதிரி தெரியுதுல. அதான் உன் போட்டோவ இப்படி பண்ண. இப்ப நீ எப்படி இருக்கிற தெரியுமா? அப்படியே திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கிற. இருக்கிற கோத்துக்கு உன்ன ஹலோ, என்ன பண்றீங்க? அப்படி கேட்டா என்ன சொல்லுவேன்? நான் கோவத்தை காட்டுன்னு இருக்கிறேன். கோவத்தை காட்டுறீங்களா? அது எங்க போட்டோல காட்டிட்டு இருக்கீங்க? நேர்ல காட்ட முடியல அதனால. ஆமா, ஏதோ ரொம்ப வேகமா ஆபீஸுக்கு கிளம்பி போன. இப்போ போன விதத்துல திரும்ப வந்துக்கிறா. அது நீங்க ரொம்ப கோவமா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் உங்களை கூல் பண்ணலான்னு படத்துக்கு கூட்டு போலான்னு நான் வந்தேன். படத்துக்கா? அந்த ஐடியால தான் டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். நேத்து கோயில்ல உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி தியேட்டர்ல யாராவது உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அதான் எதுக்கு ரிஸ்க்னு டிக்கெட்டை அக்கா மாமாட்ட கொடுத்துட்டேன். இந்நேரம் அவங்க படத்துக்கு போயிருப்பாங்க. இது சொல்லதான் எவ்வளவு வேகமா வந்தீங்களா? ஆக்சுவலி அதுக்காக இல்ல. நீங்க படத்துக்கு போன எவ்வளவு சந்தோஷப்படுவீங்களோ அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒண்ணு இருக்கு. கீழே வாங்க. நாளா வரலாம். வாங்கண்ணா. வரமாட்டாங்களாமே. உடாமல் பேபி. சைலண்ட். கம்முனு வாங்க. பேபி. யோ, உடாமல் பேபி. எங்க எழுத்துன்னு போற? விடா. வாங்க. அங்க பாருங்க யார் வந்திருக்கான்னு. சத்யா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இருங்க, நான் ஜூஸ் எடுத்துன்னு வரேன். வேணா வேணா, இப்பதான் நம்ம செல்வி வந்து கொடுத்துட்டு போனா. கள்ளி, உன் ஏரியா பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரபுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லி வேலைக்கு சேர்த்திருக்கியா? ஏண்டா, நீயும் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இல்ல மம்மி, ஆக்சுவலி செல்வி சத்யாக்கு தெரிஞ்ச பொண்ணு தெரிஞ்சா அனிதா கத்தையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அதான் எதுக்கு தேவையெல்லாம் பிரச்சனை நினைச்சுதான் நான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். ஆமாமா, அது என்னவோ சரிதான். இனிமேலும் அவளுக்கு தெரியவே வேண்டாம். சூப்பர் மம்மி. சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஆமா, இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறாங்கறீங்க. பக்கத்துல கோவிலுக்கு வந்தோம், அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு நினைச்சோம். பாத்துட்டோம், இப்ப கிளம்புறோம். வரமா? எதுக்காக வர சொன்னேனே மறந்துட்டு உடனே கிளம்புறேன்னு சொல்றாங்க. எப்படி உங்களை ஸ்டாப் பண்றது? அத்த, அதெல்லாம் கிடையாது. வந்ததும் எப்படி நீங்க கிளம்புவீங்க? இருந்து விருந்து சாப்பிட்டு தான் போனோம். என்னங்க சொல்லுங்க. ப்ளீஸ் அத்த. பாருங்க, நீங்க வந்தனால தான் நான் ஆபீஸ்க்கு வரலன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் தான் நீங்க இங்க இருந்து கிளம்பி போறீங்க. ஓகே? சரிங்க